நண்பர்களே, சில நேரங்களில் நமது வாழ்க்கை ஒரு மோதலுக்கு வந்து சேரும். அங்கு எல்லாம் நின்றுவிட்டதாக தோன்றுகிறது. சுற்றிலும் மக்கள், ஓரிரு சத்தங்கள், சிரிப்புகள் எல்லாம் இருந்தாலும் உள்ளார்ந்த ஒரு அசாதாரண காலியிடம் இருக்கிறது. அங்கு எதுவும் செய்ய இயலாது. அங்கு வெறும் கேள்விகள் மட்டுமே நிறைந்திருக்கும். நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? நான் செய்யும் காரியங்கள் என் வாழ்க்கையை மேம்படுத்துகிறதா? அல்லது நான் வெறுமனே வாழ்கிறேனா? நான் நானாக இருக்கிறேனா? என் இருப்பு மற்றோரின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டிருக்கிறதா? இந்த கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் எழுந்தால் நம்புங்கள், நீங்கள் ஒருவரல்ல. நான் கூட ஒரு காலத்தில் இந்த சூழ்நிலையை கடந்துள்ளேன். அங்கு என் சிந்தனைகள், உணர்வுகள் மற்றும் தன்னம்பிக்கை அனைத்தும் குழம்பி நின்றது. வெளிப்புறத்தில் நான் புன்னகைத்திருந்தாலும் உள்ளே தினமும் சிறிது சிறிதாக என் வாழ்க்கையை இழந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தோன்றியது. மாற்றமில்லாமல், திசையில்லாமல், நம்பிக்கையில்லாமல் இருந்தேன். ஆனால் பிறகு ஒரு விஷயம் மாறியது. அதுதான் எனது பழக்கங்கள். அவை அன்றாடம் நாம் கவனிக்காமல் விடும், எளிதாக கையாளும் பழக்கங்கள் போல தோன்றினாலும் உண்மையில் அவையே நம்மை உருவாக்குகின்றன அல்லது மெதுவாக அழித்து விடுகின்றன. நீங்கள் யோசிக்கலாம், வெறும் பழக்கங்களா என்று. மனிதனின் சிந்தனைகள், உணர்வுகள், எதிர்காலம் அனைத்தும் அவனுடைய பழக்கங்களாலேயே உருவாகின்றன. இயற்கை மனோதத்துவவியலாளர்கள் கூறுவது, நம்முடைய மனதில் உதிக்கும் சிந்தனைகளில் 80% சிந்தனைகள் தானாகவே நிகழ்கின்றன. அதாவது, நாங்கள் சிந்திக்கும் விஷயங்கள் அனைத்தும் நம்முடைய அன்றாட பழக்கங்களின் விளைவாகும். சிந்தனை தவறான திசையில் செல்கையில் வாழ்க்கையை மட்டும் எவ்வாறு சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும்? என் சிந்தனை, என் சக்தி, என் தன்னம்பிக்கை, என் விதியையும் மாற்றியது இந்த பழக்கங்கள்தான். ஒவ்வொரு பழக்கத்துக்கும் பின்னால் ஒரு கதை உள்ளது. ஒவ்வொரு மாற்றத்திற்கும் பின்னால் ஒரு போராட்டம் உள்ளது. நீங்கள் அதை கேட்டு அதிர்ச்சியடைவீர்கள். சில பழக்கங்களை மட்டுமே மாற்றுவதன் மூலம் நான் அந்த இருண்ட இடத்தை விட்டு வெளியே வந்தேன். கௌதம புத்தர் கூறினார், உங்கள் சிந்தனைகள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. ஆனால் சிந்தனைகள் பழக்கங்களிலிருந்து உருவாகின்றன. பழக்கங்கள் மாறினால் சிந்தனைகள் மாறும். சிந்தனைகள் மாறினால் உலகமே மாறிவிடும். மனிதனின் பழக்கங்கள்தான் அவனது உண்மையான விதியை எழுதுகின்றன. மனதை புரியச் செய்வதற்கான மிகப்பெரிய கலை அதை தினமும் மெதுவாக புதிய பாதைகளுக்கு பழக்கப்படுத்துவதாகும். நான் அதையே செய்தேன். எந்த ஒரு கடினமான வழிகளையும் பயன்படுத்தவில்லை. சில வழிகள் எளிதாக இருந்தன. சில வழிகளில் நான் தோல்வியடைந்தேன். ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் எனக்கு கற்றுத்தந்தது, மனிதன் தன் வாழ்க்கையை தினமும் சிறிது சிறிதாக மேம்படுத்தும் வரை தோல்வி என்பதே கிடையாது என்று. இந்த வீடியோ வெறும் பதிவு மட்டுமல்ல. இது ஒரு உணர்வுபூர்வ அனுபவம், ஒரு உயிருள்ள பாடம், ஒரு கண்ணாடி போல. அதில் நீங்கள் உங்களையே காணலாம். ஏனென்றால் நான் உணர்ந்ததை உணர்கிற ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் விரும்புகிறார்கள், ஆனால் திசையை அறியவில்லை. எனவே வாருங்கள், நாம் நமக்கான திசையை அறிவதற்கான பழக்கங்களை பார்க்கலாம். இந்த மாற்றம் ஒரு சிறிய படியிலிருந்து ஆரம்பிக்கிறது. முதல் படி, முதலில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தையும் சக்தியையும் பாதுகாப்பது தன்மானத்தின் அடையாளமாகும். நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கும்போது யாராவது உங்களிடம் ஒரு சாதாரண உதவியை கேட்டால் உங்கள் உள்ளங்கையை புறக்கணித்து ஆம் என்று சொல்லிவிடுகிறீர்கள். உண்மையில் இல்லை என சொல்ல விரும்பினாலும் ஏன் நீங்கள் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களை மகிழச் செய்ய விரும்புகிறீர்கள்? உங்கள் அமைதி, உங்கள் கனவுகளை விட அது முக்கியமா? இந்த பழக்கம் என் வாழ்க்கையை மிகவும் குலுக்கியது. அதை நான் புரிந்து கொண்டது மிகவும் தாமதமாக இருந்தது. ஒரு காலத்தில் யாராவது எனக்கு கோரிக்கை வைத்தாலோ, யாராவது எனக்கு வேலை ஒப்படைத்தாலோ, யாராவது என் உணர்வுகளை மதிப்பில்லாமல் வெறும் தாங்கள் பலனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பயன்படுத்திக் கொண்டாலோ, நான் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்வேன். இல்லை என்பது ஒரு பாவமாய் தோன்றியது. நான் மறுத்தால் அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொள்வார்களோ, நான் தனியாகிவிடுவேனோ என்று தோன்றியது. ஆனால் நான் ஆம் என்று சொல்லும் ஒவ்வொரு நேரமும் அது என் நேரத்தை, என் சக்தியை, என் தன்மானத்தை எடுத்துக்கொண்டது. ஒரு நாள் நான் சோர்ந்து விட்டேன். நான் என்னிடமே ஒரு கேள்வி எழுப்பினேன். நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேனா அல்லது வெறும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை ஏற்று
அந்த பாரத்தை தூக்கிக் கொண்டிருக்கிறேனா? அந்த நாள்தான் நான் மாற்றத்திற்கான முதல் படியை எடுத்தேன். நான் இல்லை என சொல்ல கற்றுக்கொண்டேன். மெதுவாக, பயந்து கொண்டு, ஆனால் தன்மானத்துடன். நம்புங்கள், அந்த முதல் இல்லை எனது ஆன்மாவின் சுதந்திரமாக மாறியது. சிலர் அதிர்ச்சி அடைந்தனர், சிலர் சினமடைந்தனர். ஆனால் சில காலத்துக்குப் பிறகு அவர்கள் எனக்கு அதிக மதிப்பை தர ஆரம்பித்தனர். அவர்கள் புரிந்தார்கள், நான் இப்போது என் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை என் கைகளில் எடுத்துள்ளேன். இல்லை சொல்லுவது ஒரு பாவச் செயல் கிடையாது. இது உங்கள் ஆன்மாவை பாதுகாக்கும் கவசம். இது உங்கள் அமைதி, உங்கள் முன்னுரிமைகள், உங்கள் கனவுகளை வெளிப்புற தாக்கத்திலிருந்து காக்கும் பாதுகாப்பு. மனோதத்துவவியலும் இதையே சொல்கிறது. இல்லை சொல்லும் கலையை யார் தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களது தன்மானம் அதிகமாக இருக்கும். அவர்கள் தங்களது முன்னுரிமைகளுக்கு கவனமாக இருப்பார்கள். மற்றவர்களின் பொறுப்புகளை தங்களுடைய விதியாக மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். கௌதம புத்தர் கூறினார், உங்களுக்குள்ளே இருக்கும் ஒளியை முதலில் ஜொலிக்கச் செய்க, அப்போது நீங்கள் உலகத்தையும் ஒளிரச் செய்ய முடியும். அது எப்படி சாத்தியம்? உங்கள் சக்தி வீணாக பரவுவதை நிறுத்தினால்தான் அது முடியும். இல்லை சொல்லுவது நீங்கள் சுயநலவாதி என்று அர்த்தமல்ல. இதன் பொருள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உண்மையுடன் ஏற்க ஆரம்பித்தீர்கள். உங்கள் நேரத்தை மதிக்க ஆரம்பித்தீர்கள். மற்றவர்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் உங்கள் உள்ளுக்குள் ஆம் சொல்கிறீர்கள். அதுவே உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகிறது. இரண்டாவது பழக்கம், நேர மேலாண்மை. நேரத்தை நிர்வகிப்பது என்பது வாழ்க்கையை நிர்வகிப்பதையே அர்த்தம் கொண்டது. ஒரு நாளில் 24 மணி நேரம் அனைவருக்கும் சமமாகவே கிடைக்கிறது. ஒரு கோடீஸ்வரனுக்கும், ஒரு வேலையற்றவனுக்கும், ஒரு மாணவனுக்கும், ஒரு சந்நியாசிக்கும் ஒரே நேரம்தான். ஆனால் வேறுபாடு எங்கே வருகிறது? யார் அந்த 24 மணி நேரத்தை பிரயோஜனமாக செலவழிக்கிறார்கள்? யார் அதை வெறுமனே செலவழிக்கிறார்கள்? இதில் மட்டும்தான் வேறுபாடு வருகிறது. பலமுறை நாம் குறைவான வேலைகளையே செய்கிறோம், எனக்கு நேரமே இல்லை என்று. ஆனால் உண்மையில் நேரம் இருக்கிறது. நாம் தான் அதை சரியாக நிர்வகிப்பதில்லை. நேரம் நம்முடைய பையில் இருக்காது. அது ஓடும் நதி மாதிரி ஒவ்வொரு நொடியும் ஓடி செல்கிறது. நாம் அதை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் அது நம்மிடமிருந்து சென்று கொண்டேதான் இருக்கும். நானும் முன்பு அதே நிலைமையில் இருந்தேன். நாள் தொடங்கும்போது எந்த திட்டமும் இல்லாமல் ஆரம்பமாகும். எதை பார்த்தாலும் அதைச் செய்வேன். நாள் கடந்து போய்விடும். இரவில் பல யோசனைகள் எழும். இன்று என்ன செய்தேன்? பதில் பெரும்பாலும் அமைதியாகவே இருக்கும். ஆனால் ஒரு நாள் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. நான் ஒரு எளிய பழக்கத்தை உருவாக்கினேன். ஒவ்வொரு காலை எழுந்ததும் 5 நிமிடங்கள் உட்கார்ந்து யோசித்தேன், இன்று எது எனக்கு முக்கியம் என. நான் ஒவ்வொரு நாளும் என் வேலைகளை 3 பகுதிகளாக பிரித்தேன். முதலாவது, மிக முக்கியமானவை. இரண்டாவது, அவசியமில்லை ஆனால் நல்லவை. மூன்றாவது, நேரத்தை வீணாக்கும் செயல்கள். இதிலிருந்து என் வாழ்க்கையின் திசை மாறியது. நீங்கள் உங்கள் நேரத்தை நிர்வகிக்கத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையையும் நிர்வகிக்கத் தொடங்குவீர்கள். முன்பு பல மணி நேரங்கள் எடுத்த வேலைகளை இப்போது பாதி நேரத்திலேயே முடித்து விடுகிறேன். ஏனெனில் நான் தற்போது ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்கிறேன், எது முக்கியம், எது தேவையில்லை என. நேர மேலாண்மை என்பது வெறும் கடிகாரத்தை பார்க்கும் பழக்கம் அல்ல. இது பொறுப்பை ஏற்கும் தைரியமாகும். இந்த பழக்கம் எனக்குள்ளே ஒரு புதிய விழிப்புணர்வை எழுப்பியது. ஒவ்வொரு நொடியையும் மதிக்கத் தொடங்கினேன். கௌதம புத்தர் கூறினார், ஒவ்வொரு காலை நாம் மீண்டும் பிறக்கிறோம். இன்று நாம் செய்யும் காரியமே மிகவும் முக்கியமானது. இதுவே நேர மேலாண்மையின் சாரம். நிகழ்காலம்தான் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கும். இந்த பழக்கத்தால் என் வாழ்க்கை எவ்வாறு மாறியது என்பதை நான் முழுமையாக விவரிக்க முடியாது. ஆனால் இதுவரை நான் யார் என்பதை இன்று நான் செய்யும் செயல்களை தீர்மானிக்கிறது. இந்த மாற்றம் என் உள்ளே வந்ததும் என் சுற்றுப்புற உலகம் கூட மாற ஆரம்பித்தது. என் சிந்தனைகள் தெளிவாகிவிட்டன. என் தன்னம்பிக்கை உயர்ந்தது. என் நேரம் என் கைகளில் வந்தது. அது தங்காது. நீங்கள் உறங்கினாலும் விழித்திருக்கிறாலும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே நேரத்தை வீணாக்குவது வாழ்க்கையை வீணாக்குவதற்கு சமமாகும். எனவே இனிமேல் என்னிடம் நேரமில்லை எனும் வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் சொல்லாதீர்கள். ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். நீங்கள் நேரத்தை இயற்றுகிறீர்களா அல்லது நேரம் உங்களை இயக்குகிறதா? நேரத்துடன் நாமும் செல்வது என்பது ஒரு அலை. அதை ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும்.
உங்கள் வாழ்க்கையை புதிய திசைக்கு கொண்டு செல்ல, உங்கள் கனவுகளை நிஜமாக்க, உங்கள் நாளை ஒழுங்குபடுத்த விரும்பினால் இந்த பழக்கத்தை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு காலை எழுந்து உங்கள் நாளுடன் இதை உறுதி செய்யுங்கள். இன்றைய ஒரு நொடியும் வீணாகப் போகாது. நம்புங்கள், நீங்கள் இன்றைய ஒவ்வொரு நொடியையும் மதிப்பீர்கள் என்றால் நாளைய வாழ்க்கை அழகாக இருக்கும். 3வது பழக்கம், காலையில் விரைவில் எழுந்து அந்த நாளை தொடங்குங்கள். நாள் தொடக்கம் வெற்றி உணர்வோடு இருக்க வேண்டும். காலை 4 மணியிலிருந்து வானம் மென்மையாக நீலமாக மாற ஆரம்பித்தது. பறவைகளின் முதலாவது கூச்சல் கேட்கப்பட்டது. சுற்றிலும் ஒரு அசாதாரண அமைதி நிலவியது. அந்த நாளில் நான் முதல் முறையாக உண்மையான அமைதி என்றால் என்ன என்பது புரிந்து கொண்டேன். அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நான் விழித்திருந்தேன். அங்கு எழுந்தது என் உறக்கம் மட்டுமல்ல, என் வாழ்க்கையும் மெதுவாக எழுந்து கொண்டிருந்தது. உங்களிடம் நீங்களே கேளுங்கள், நான் உண்மையில் என் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேனா? நான் நல்ல வழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டேனா அல்லது தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டேனா என்று. ஏனெனில் நம்முடைய வாழ்க்கை நம்மால் உருவாக்கப்பட்ட பழக்கங்களாலேயே உருவாகிறது, அழிக்கப்படுகிறது. பல வருடங்களுக்கு முன்பு என் வாழ்க்கையும் குழப்பமானதாக இருந்தது. இரவில் தாமதமாக தூங்குதல், காலை எழுந்ததும் மொபைலில் ஸ்க்ரோல் செய்யுதல், எப்பொழுதும் பதட்டத்துடன் இருத்தல், முழு நாள் ஒரு தெரியாத பாரத்தை தூக்கிக் கொண்டிருத்தல். இது என் தினசரி கதை. ஒவ்வொரு நாளும் அப்படியே இருந்தது. நான் என் வாழ்க்கையை வேறொருவர் உருவாக்கிய உலகத்தில் எனக்கென எந்த நோக்கமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஒருவர் என்னிடம் சொன்னார், நமது காலையை வெற்றியோடு தொடங்கினால் முழு நாள் உங்களின் பக்கமாக வளைந்துவிடும். அதுவே என் 3வது பழக்கத்தின் தொடக்கம், காலையில் விரைவில் எழுந்து நாள் தொடங்கும் பழக்கம். நீங்கள் யோசிக்கலாம், காலை விரைவில் எழுந்தால் என்ன பயன்? நான் சொல்கிறேன், எல்லாம் மாறும். ஏனென்றால் உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது, நீங்கள் விழித்திருக்கும் போது வெறும் உறக்கம் மட்டுமல்ல, உங்கள் மனதும் உடைந்துவிடும், உங்கள் இயலாமை உடைந்துவிடும், உங்கள் பின்னடைவு உடைந்துவிடும். காலை விரைவில் எழுவது என்பது வெறும் சூரியனை பார்க்கும் முன்பு கண்கள் திறப்பதல்ல. அது உங்கள் நாளின் கட்டுப்பாட்டை ஏற்கும், உங்கள் சிந்தனைகளை கேட்கும், உங்களுடன் சந்திக்கும் நேரம். நீங்கள் காலை 4 அல்லது 5 மணிக்கு எழும்பினால் சுற்றிலும் அமைதி இருக்கும், சத்தம் இருக்காது, கவனம் சிதறாது, சமூக ஊடகம் இல்லை, அறிவிப்புகள் இல்லை, உலக சலசலப்பு இல்லை. வெறும் நீங்கள், உங்கள் மூச்சுக்கள், உங்கள் குறிக்கோள்கள் மட்டுமே இருக்கும். பழமையான யோக சாஸ்திரத்தில் இதை பிரம்ம முகூர்த்தம் என்கிறார்கள். அதிக புனிதமான மற்றும் சக்தி வாய்ந்த நேரம். அந்த நேரத்தில் மனம் மிகவும் அமைதியாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் படைப்பாற்றலோடும் இருக்கும். மனோதத்துவவியலும் இதையே சொல்கிறது. காலை விரைவில் எழும் மக்கள் அதிக கவனமுடன், அமைதியுடன் வெற்றியின் நோக்கில் முன்னேறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நாள் தொடக்கத்தை மற்றவர்களின் சத்தத்தால் அல்ல, தங்கள் உள்ளே உள்ள குரலால் செய்வார்கள். நான் இன்னும் ஒரு விஷயம் புரிந்து கொண்டேன். நீங்கள் எழுந்தவுடன் உங்களை சந்திக்க ஆரம்பித்தால் மெதுவாக உலகத்தின் ஒப்புதல் தேவை குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உண்மையான பதிப்புடன் பேசுகிறீர்கள். இதனை எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? நிச்சயமாக இது எளிதானது என்று சொல்வது பொய். ஏனென்றால் நீங்கள் பல ஆண்டுகளாக தாமதமாக தூங்கும் பழக்கத்தில் மூழ்கியிருந்தால் ஆரம்பத்தில் அதிகாலையில் எழுவது என்பது போராடுவது போல தோன்றும். ஆனால் நீங்கள் வெறும் ஒரு வாரம் உங்கள் எதிர்காலத்திற்காக காலை எழுந்து நிலைத்திருப்பதாக உறுதி செய்தால், ஒரு வாரத்துக்குப் பிறகு அந்த அலாரம் உங்களுக்கு தொந்தரவு அளிப்பது நித்திய சக்தியாக மாறும். முக்கிய குறிப்புகள். முதலாவது, இரவில் எப்பொழுதும் தூங்கும் நேரத்தை விட 15 நிமிடங்கள் முன்னரே தூங்க முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது, அலாரத்தை உங்களிடமிருந்து தொலைவில் வைக்கவும், நீங்கள் எழுந்து அதை அணைக்க வேண்டும். மூன்றாவது, காலை எழும் முக்கிய நோக்கத்தை தீர்மானிக்கவும். நோக்கமில்லாமல் அலாரம் வெறும் ஒலி மட்டுமே. நோக்கம் இருந்தால் அது போரின் கூரைப்பாயாகும். காலை விரைவில் எழும் பழக்கம் எனக்கு என்ன செய்தது தெரியுமா? நான் என்னுடன் இணைந்தேன். எனது முழு நாளையும் நான் தான் வடிவமைத்தேன். மற்றும் மிக முக்கியமாக, என் மனத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டேன். இப்போது நான் நாளை கட்டுப்படுத்துகிறேன், நாள் எனக்கு அல்ல. கௌதம புத்தர் கூறினார், உங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்துங்கள், அவை உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. காலை நேரம் உங்கள் சிந்தனைகளுடன் ஆழமாக சேரும் வாயிலாகும். எழுந்து தியானம் செய்யவும்,
எழுதவும், நடக்கவும், படிக்கவும் அல்லது அமைதியாக இருக்கவும். ஆனால் அந்த நேரத்தை வீணாக்காதீர்கள். அதை முதலீடு செய்யுங்கள். அது உங்கள் மிகவும் மதிப்புள்ள சொத்து. 4வது பழக்கம், ஒவ்வொரு நாளும் படிக்கவும். படித்தல் ஆன்மாவின் உணவு. யோசித்துப் பாருங்கள், நான் இன்று உள்ள நிலைமைதான் எப்போதும் தொடருமா? அல்லது என் சிந்தனை, என் பழக்கங்கள், என் நடத்தைகள் என்னை நான் விரும்பும் உயரத்திற்கு கொண்டு செல்லுமா? ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்தில் வரும்போது இன்னும் இதேபோல் இருக்க முடியாது, ஏதேனும் மாற்றம் தேவை என்று தோன்றும். அப்படித்தான் உண்மையான வாழ்க்கை தொடங்குகிறது. வாழ்க்கை சூழல் மாறும்போது வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை நமது சிந்தனை மாறும்போதுதான் மாறும். சிந்தனை எப்போது மாறும்? நாம் நம்மை சந்திக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்மை புரிந்து கொள்வோம். உள்ளே உள்ள கேள்விகளை படிக்க ஆரம்பிப்போம். இதுவே புத்தகங்களின் உண்மையான மாயாஜாலம். இன்று நான் உங்களுக்கு கூறப்போகும் பழக்கம் என் சிந்தனையை, என் திசையை, என் முழு வாழ்க்கையையும் மாற்றியமைத்தது. ஒவ்வொரு நாளும் படிக்கும் பழக்கம் கேட்கையில் எளிதாக தோன்றலாம். ஆனால் அது எவ்வளவு சாதாரணமானது என்ற அளவுக்கு ஆழமானதும் சக்தி வாய்ந்ததும். ஒரு மகான் சொல்லியிருந்தார், படிக்கும் மனிதன் 1000 வாழ்க்கைகளை வாழ்கிறான், படிக்காதவன் ஒரே வாழ்க்கையில் சிக்கிக் கொள்கிறான். நான் படிக்க ஆரம்பித்த போது உண்மையை சொல்கிறேன், தொடக்கத்தில் அது வெறும் நேரத்தை கழிக்கவே இருந்தது. ஆனால் மெதுவாக புரிந்து கொண்டேன், இது நேரக் கழிப்பல்ல, இது மனதை திறக்கும் செயலாகும். ஒவ்வொரு புத்தகமும் எனக்கு புதிய பார்வையை தருகிறது. ஒவ்வொரு பக்கம் என்னை பற்றிய அறிவையும் கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு கதை என் வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதிலாக மாறுகிறது. புத்தகங்களில் நான் அந்த குருவை பெற்றேன். அவர்கள் சத்தமின்றி கற்றுத்தருகிறார்கள். அந்த வார்த்தைகளில் நான் சக்தியை கண்டேன். அது தனிமையில் தோழராக இருக்கிறது, கடினமான நேரத்தில் வழிகாட்டுகிறது மற்றும் நான் எப்போதும் ஆக விரும்பிய மனிதராக மாறுவதற்கு கற்றுத்தருகிறது. இன்றைய வேகமான வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகங்களில் வீணான செய்திகள் மற்றும் வெளிப்புற சத்தங்களால் நிரம்பியிருக்கும் இடத்தில் படிப்பது ஒரு உண்மையான தியானமாகும். இது ஆன்மாவின் உணவு. இது நமக்கு அமைதியையும் விழிப்புணர்வையும் தரும் செயல்முறை. மனோதத்துவவியலாளர்கள் கூறுகின்றனர், நீங்கள் தினமும் படித்தால் உங்கள் மூளையின் நரம்பு தொடர்புகள் விரைவாக செயல்படும், உங்கள் தீர்மான குணம் மேம்படும், உங்கள் சிந்தனை ஆழமாகும். நீங்கள் அனைத்தையும் வெறும் மேற்பரப்பில் அல்ல, உள்ளே இருந்து புரிந்து கொள்வீர்கள். புத்தர் கூறினார், நீங்கள் சிந்திப்பதைப் போல் நீங்கள் மாறுகிறீர்கள். நாம் படிக்கும் புத்தகம்தான் நமது சிந்தனையை உருவாக்குகிறது. நான் ஒவ்வொரு நாளிலும் 15 முதல் 20 நிமிடங்கள் புத்தகம் படிக்குமாறு என்னை கட்டாயப்படுத்தினேன். தொடக்கத்தில் நேரமில்லை என்று தோன்றினாலும் பின்னர் புரிந்தேன், நேரத்தை தேட முடியாது, நேரத்தை உருவாக்க வேண்டும். நான் மொபைலில் 15 நிமிடங்கள் குறைத்தேன். தொலைக்காட்சியிலிருந்து 15 நிமிடங்கள் விலக்கினேன். அந்த 15 நிமிடங்கள் மெதுவாக என் வாழ்க்கையின் மிகவும் மதிப்புள்ள நிமிடங்களாக மாறின. புத்தகங்கள் எனக்கு கற்றுத்தந்தது, வாழ்க்கையை புரிந்து கொள்ள பெரிய நிகழ்வுக்காக காத்திருக்காதே, சிறிய பழக்கங்களை பிடியுங்கள். படித்தல் ஒரு சிறிய பழக்கம். அது மெதுவாக உங்கள் சிந்தனை, உணர்வு, உலகை பார்க்கும் விதத்தையே மாற்றுகிறது. இப்போது சிலர் என்னை பார்த்து கூறுகிறார்கள், நீ முன்பு போல இல்லை. நான் சிரித்து கூறுகிறேன், ஏனெனில் நான் தினமும் புதியதை படிக்கிறேன். நீங்கள் உங்கள் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் மனிதனை தேட விரும்பினால் முதலில் ஒரு புத்தகத்தை எடுத்து படியுங்கள். எது வேண்டுமானாலும் உங்கள் உள்ளங்கையுடன் பேசும் புத்தகம். காணுங்கள், ஒரு பழக்கம் எப்படி மெதுவாக உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும். 5வது பழக்கம், தனியாக நேரம் செலவிடுங்கள். தனிமை ஆன்ம அறிவின் கதவுகளை திறக்கிறது. சிறிது நிமிடம் நிறுத்தி உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். நீங்கள் உங்களுடன் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? உண்மையைச் சொல்லுங்கள், பெரும்பாலான மக்கள் தங்களை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. வெளிப்புற உலகில் அனைவருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நண்பர்கள், சமூக ஊடகம், வேலை, கூட்டம், உரையாடல்கள், உறவுகள். ஆனால் உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நேரம் யாருக்கும் கிடையாது. இதனால்தான் நாம் மீண்டும் மீண்டும் உடைந்து, பிழைத்து, நம்மிடமிருந்து தொலைந்து செல்கிறோம். தனிமை என்பது பலவீனமல்ல, அது ஒரு கண்ணாடி. அதில் உங்கள் ஆன்மாவின் முகம் தெளிவாக தெரிகிறது. நீங்கள் உங்களுடன் உட்கார்ந்தால், மொபைல் இல்லாமல், சத்தமில்லாமல், யாருடைய கருத்தும் இல்லாமல், முதல் முறையாக உங்கள் உண்மையான சிந்தனை கேட்கப்படும். தினசரி வேகத்தில் அழிக்கப்பட்ட அந்த குரல், மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் மறைத்த உணர்வுகள், உலகின் பார்வையிலிருந்து பாதுகாத்த உங்கள் கனவுகள், இது அனைத்தும் வெளிப்படும்.
இதுவே ஆன்ம அறிவின் தொடக்கம். கௌதம புத்தர் தனது அடையாளத்தை விட்டு விலகியபோது கூட்டத்தை தேடவில்லை, தனிமையை தேர்ந்தெடுத்தார். அதே அமைதியிலும் அதே தனிமையிலும் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை கண்டறிந்தார். நவீன மனோதத்துவவியல் கூறுகிறது, தனிமையில் தங்கியிருப்பவர்கள் தங்களுடைய சிந்தனையை புரிந்து கொள்கிறார்கள், உணர்வுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களின் உணர்ச்சி நுண்ணறிவு பல மடங்காக அதிகரிக்கிறது. அவர்கள் ஆழமாக சிந்திக்கிறார்கள், அதிக சகிப்பாற்றல் கொண்டவர்கள், கடினமான நேரங்களிலும் இடைவெளி இல்லாமல் தாங்குகிறார்கள். ஆனால் சிரமம் என்னவென்றால், நாம் தனிமையில் இருக்க பயப்படுகிறோம். தனிமை பொய்யானது, வலி தரும் அல்லது உலகத்திலிருந்து வெட்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. உண்மை என்னவென்றால், தனிமை உங்களை உலக கூட்டத்திலும் நீங்கள் உங்களுடன் நிற்க வைக்கும் சக்தியாகும். சரி, இதை எப்படி தொடங்குவது? ஒவ்வொரு நாளும் 10 முதல் 15 நிமிடங்கள் உங்கள் தகுதிக்காக ஒதுக்குங்கள். அமைதியான இடத்தில் உட்காருங்கள். மொபைலை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் சிந்தனையை ஓடவிடுங்கள். மனதில் தோன்றுவதை எழுதுங்கள். உங்களுடன் பேசுங்கள். மூச்சை உணருங்கள். அந்த அமைதியில் எவ்வளவு சக்தி மறைந்துள்ளது என்பதை உங்களால் நம்ப முடியாது. இந்த பழக்கம் உங்கள் தனிமை பேச்சை அதிகரிக்கும், உங்களுக்கு உள்ளே உள்ள குரலை வலுப்படுத்தும் மற்றும் மெதுவாக நீங்கள் உலகத்தை அல்ல, உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஏனெனில் இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமான உறவு ஒன்று இருந்தால் அது நீங்கள் உங்களுடன் வைத்திருக்கும் உறவுதான். அது தனிமையின் அக்னியில் சுடும்போது மட்டுமே பிரகாசிக்கிறது. 6வது பழக்கம், எதிர்மறை மனிதர்களிடமிருந்து தொலைவாக இருங்கள். உங்கள் சக்தியை பாதுகாப்பது மிகப்பெரிய ஞானமாகும். ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் எழும்பும்போது உடலில் புதிய விஷயங்கள் நடக்கும், புதிய சிந்தனை உருவாகும், ஒரு சக்தியுடன் நிரம்புகிறீர்கள். ஆனால் இந்த சக்தியை முதலில் யார் திருடுகிறார்கள் என்று கவனித்திருக்கிறீர்களா? அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் குறை காண்பவர்கள், ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் குறை காண்பவர்கள், ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வியை மட்டுமே காண்பவர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளை ஏழுமையாக விமர்சிக்கும், உங்கள் உணர்வுகளை கிண்டல் செய்யும், வாழ்க்கையை வெறும் பாரம் என்று கருதும் மனிதர்கள். இந்த மனிதர்களின் இருப்பு மெதுவான விஷம் போல இருக்கிறது. நீங்கள் அவர்களை சமாளிக்கிறீர்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கனவுகளை கைவிடுகிறீர்கள். சோகம் இது அல்ல. இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை சுற்றியிருப்பது சோகம் அல்ல. உண்மை சோகம் என்னவென்றால், நாம் அவர்களுக்கு நம்மை அடிமையாக்கிக் கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் உறவின் பேரில், சில நேரங்களில் நட்பு பெயரில், மற்றும் சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன கூறுவர் என்ற பயத்தால். ஆனால் உண்மை என்னவென்றால், எதிர்மறை நிலை ஒரு தொற்று நோய் போல உள்ளது. ஒரு எதிர்மறை மனிதன் உங்கள் சிந்தனை முறையை மாற்றலாம். உங்கள் ஆன்மாவில் சந்தேகம் விதைக்கும், பயம் விதைக்கும், கீற்று உணர்வுகளை உருவாக்கும். இதிலிருந்து நீங்கள் விழிக்கும் வரை நீங்கள் உங்கள் கனவுகளுக்கு எதிராக நின்று கொண்டிருப்பீர்கள். ஒரு விதை வளர தேவையானது என்ன? நல்ல மண், சூரிய ஒளி, சுத்தமான தண்ணீர். ஆனால் நீங்கள் அந்த விதையின் அருகே தொடர்ந்து குப்பைகளை வீசினால் அது பூக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை. நீங்கள்தான் அந்த விதை. உங்கள் மனமே மண், உங்கள் சுற்றியுள்ளவர்கள் தண்ணீர். கௌதம புத்தர் கூறியது போல், ஒரு விஷப்பாயை உடல் அழிப்பது போல எதிர்மறை நண்பர்கள் ஆன்மாவை காயப்படுத்துவர். இந்த காயங்கள் மிக ஆபத்தானவை. ஏனென்றால் அவை வெளிப்படையாக தெரியாது, உள்ளிருந்து உங்களை வெறுமையாக்கும். எனவே இந்த பழக்கத்தை உருவாக்குங்கள். உங்கள் சக்தியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இல்லை என சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லைகளை நிர்ணயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சீரழிக்கும் மனிதர்களை அடையாளம் காண கற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் அவர்களிடம் அமைதியாக தொலைவாக இருங்கள். 7வது பழக்கம், ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள். உங்களிடம் உள்ளதற்காக நன்றி சொல்லுங்கள். அதனால் இன்னும் பெறுவீர்கள். சிறிது நிமிடம் நிறுத்தி கண்களை மூடுங்கள். உங்கள் உள்ளே சிந்தியுங்கள். இன்று நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்காக நன்றி கூறியுள்ளீர்கள்? இயங்கிக் கொண்டிருக்கும் உடல், கேட்காமல் வரும் மூச்சு, மழையில் நனைக்க விடாத கூரை, இதுவரை உயிரோடும் இருக்கும் ஒரு நம்பிக்கை. ஆனால் அதே சமயம் நாம் புகார் செய்கிறோம். இன்று எந்த விஷயத்திற்காக புகார் செய்துள்ளீர்கள்? நன்றியை விட குறைகளை அதிகமாக சேர்க்கிறீர்கள். நன்றியுணர்வு வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு சக்தி. அது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். நீங்கள் நன்றி கூறும்போது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒரு சிக்னல் அனுப்புகிறீர்கள். நீங்கள் தயார், மேலும் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று. நவீன மனோதத்துவவியலும் இதே கருத்தில் உள்ளது. பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. தினமும் நன்றியினை வெளிப்படுத்தும் மக்கள் மனச்சோர்வு,
கவலை மற்றும் எதிர்மறை சிந்தனை குறைவாக இருக்கிறது. அவர்களின் தூக்கம் மேம்படுகிறது, உறவுகள் வலுப்படுகிறது மற்றும் ஆன்மீக திருப்தி அதிகமாகிறது. உங்கள் மூளை தினமும் காணும் விஷயங்களைப் போல் உங்கள் சிந்தனையை உருவாக்குகிறது. தினமும் குறை மட்டுமே கவனித்தால் நீங்கள் ஒருபோதும் திருப்தியடைய மாட்டீர்கள். ஆனால் தினமும் நன்றியினை கவனித்தால் உங்களை சுற்றியுள்ள முன்பே இருந்த செழிப்பை நீங்கள் அனுபவிக்கத் தொடங்குவீர்கள். கௌதம புத்தர் கூறியது போல், நன்றியின்மை ஆன்மாவை ஒளியின் நோக்கில் அழைத்துச் செல்லும் வழியாகும். எனவே இந்த பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். காலை எழுந்ததும் உங்களிடம் உள்ள 3 விஷயங்களை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். இரவில் தூங்கும் முன் சிறிது நிமிடம் நிறுத்தி சிந்தியுங்கள். இன்று என்ன நிகழ்வுகள் என் இதயத்தை குளிர வைத்தது? இந்த சிறிய நிமிடங்கள் தினமும் மீண்டும் மீண்டும் செய்யப்படும்போது உங்கள் முழு வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும். நீங்கள் விஷயங்களை தேடுவதை நிறுத்துவீர்கள் மற்றும் எப்போதும் உங்களிடம் இருந்த அமைதியை காண ஆரம்பிப்பீர்கள். இதுவரை அதை கவனிக்கவில்லை. இப்போது நன்றியுடன் தொடங்குங்கள். சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் தன்னாகவே மலரத் தொடங்கும். 8வது பழக்கம், ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யுங்கள். மனம் அமைதியாக, ஆன்மாவுடன் இணைந்த வாழ்க்கையில் நாம் தினமும் ஓடுகிறோம், வேலைக்குப் பின்னால், இலக்குகளுக்குப் பின்னால். ஆனால் ஒரு நிமிடம் நிறுத்தி சிந்திப்பதில்லை. நாம் எதற்குப் பின் ஓடுகிறோம், எங்கே செல்கிறோம் என்று. இதுவே தியானத்தின் நோக்கம். நிறுத்தி கவனித்து உங்களையே பார்ப்பீர்கள். தியானம் மதச் செயலல்ல, அது ஆன்மாவுடன் இணையும் ஒரு கலை. இது ஒரு கண்ணாடி போல. அதில் நீங்கள் உங்கள் உள்ளே உள்ள புகைப்படத்தை தெளிவாக பார்க்க முடியும். கௌதம புத்தர் கூறியது போல், யார் மனதை ஜெயிக்கிறார் அவர் உலகத்தையும் ஜெயிக்கிறார். மனதை ஜெயிப்பதற்கான சிறந்த வழி தியானம். நவீன அறிவியலும் இதை ஒப்புக்கொள்கிறது. தியானம் செய்யும் போது உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படுகிறது, மன அழுத்த ஹார்மோன்கள் குறைகின்றன, உங்கள் மூளை அதிக அமைதியுடன் தெளிவுடன் செயல்படுகிறது. ஆனால் தியானத்தின் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், இது உங்களை வெளி உலகத்திலிருந்து உள் உலக பயணத்திற்கு அழைக்கிறது. அங்கே நீங்கள் உங்கள் உணர்வுகளை, பயங்களை, நிழல்களை, சக்தியை காண்கிறீர்கள். எப்படித் தொடங்குவது? மிகவும் எளிது. ஒவ்வொரு நாளும் வெறும் 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். கண்களை மூடு, முதுகை நேராக வைத்துக்கொள்ளவும், வெறும் மூச்சை கவனியுங்கள். எந்த மந்திரமும் எந்த கற்பனையும் தேவையில்லை. உங்களுடன் இருக்கவும் நீங்கள் உங்கள் மிக பிரியமான நண்பனுடன் உட்கார்ந்த போல் உணருங்கள். மெதுவாக இந்த பழக்கம் உங்கள் உள்ளே ஒரு இடத்தை உருவாக்கும். அங்கே நீங்கள் நேரம் செலவழிக்கலாம், நீங்கள் கேட்ட அனைத்தையும் பெறுவீர்கள். மனம் அமைதியாக இருக்கும்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு ஒளியும் ஒவ்வொரு சத்தமும் இனிமையான இசையாக மாறுகிறது. எனவே தினசரி சத்தங்களுக்கிடையே உங்களுக்கான அந்த அமைதியை கொடுங்கள். நிச்சயமாக அந்த அமைதியின் சக்தியை பெறுவீர்கள். 9வது பழக்கம், முடிந்தவரை அமைதியாக இருங்கள். அமைதி பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய சக்தி. அனைத்தும் சிதறி போகும்போது, மக்கள் கத்துகிறார்கள், சூழ்நிலை கைப்பற்றிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அந்த நேரத்தில் அமைதியாக இருக்க முடியுமா? பெரும்பாலானவர்கள் அந்த நேரத்தில் உடைந்து விடுகிறார்கள், கோபத்தில் பதில் கூறுகிறார்கள், கத்துகிறார்கள், குற்றச்சாட்டுகள் செய்கிறார்கள், பின்னர் மனக்கோபம் அடைகிறார்கள். ஆனால் உண்மையைச் சொல்லுங்கள், கடந்த புயல்களின் நடுவிலும் அமைதியாக இருப்பவர்தான் உண்மையான வீரர். அமைதி பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய சக்தி. இது உள்ளே உள்ள தீயை அடையாளம் காட்டுகிறது, அது வெளிப்புற தீயை அணைக்கக்கூடியது. எனக்கு இன்றும் அந்த நாள் நினைவில் உள்ளது. என் வாழ்க்கை முற்றிலும் சிதறியிருந்தது. சுற்றிலும் மன அழுத்தம், தோல்வி, அவமரியாதை. உள்ளே ஒரு கேள்வி, இப்போது என்ன செய்ய வேண்டும்? முன்பு நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோபத்தில் பதில் சொல்கிறேன், சூழ்நிலைக்கு கத்துகிறேன். ஆனால் ஒரு நாள் நான் கவனித்தேன், சிலர் மிகவும் கடுமையான சூழ்நிலைகளிலும் சிரிக்கின்றனர், புயல் அவர்களை கடக்காமல் திரும்பியது போல். நான் கேட்டேன், உங்களுக்கு கோபம் வராதா? ஏன் எல்லோரும் உங்களை குறை கூறுகிறார்கள்? அதற்கு அவர் சுவாரஸ்யமாக பதிலளித்தார்கள், நான் அவர்களைப் போல பதிலளித்தால் என்ன மாறும்? என் அமைதியை ஏன் மற்றவர்களின் மனநிலையின் மீது பொறுத்து கொள்ள வேண்டும்? அந்த நாளில் நான் கற்றுக்கொண்டேன், அமைதி உணர்வு அல்ல, அது ஒரு பழக்கம். எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பது எளிதல்ல, ஆனால் அது சாத்தியமாகும். நாம் இதை புரிந்து கொண்டால் சூழ்நிலையால் நம் அமைதி பாதிப்படையாது. புத்தர் கூறினார், கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு தீக்குச்சியை பிடித்து மற்றவர்களை எரிக்க விரும்புவதைப் போல. ஆனால்
முதலில் எரிவது அந்த தீக்குச்சிதான். அதனால் உங்களுக்கு என்ன பயன்? இன்று மனோதத்துவமும் இதே கருத்தில் உள்ளது. நாம் கோபமாக இருப்பின்போது நமது மூளையின் அமிக்டாலா பகுதி செயல்படுகிறது. சிந்திக்கும் திறன் முடக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் நாம் சொல்வதோ அல்லது செய்வதோ நிஜமாக நாமல்ல. ஆனால் நமது பழக்கம் அமைதியாயின் அது வெளிப்படும். சிந்தியுங்கள். நீங்கள் யாருடனோ விவாதத்தில் இருக்கிறீர்கள். மற்றவர் உங்களை குறை கூறுகிறார். இப்போது உங்கள் முன்னிலையில் 2 பாதைகள் உள்ளன. 1, நீங்கள் அதே போன்ற சொற்களில் பதிலளிக்கவும். 2, ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொள்ளவும். அமைதியாக இருங்கள். சிரித்துக்கொண்டு சிந்தியுங்கள். இந்த போரில் வெற்றி பெற்றால் நான் என்ன இழப்பேன்? அதிர்ஷ்டவசமாக ஜப்பானிய ஜென் மகான்கள் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் தியானம் செய்கின்றனர். அது அவர்களை புயல்களின் நடுவிலும் நிலைத்திருக்கச் செய்கிறது. அவர்கள் அறிவார்கள், அமைதி வெளிப்புற ஒன்றல்ல, அது உள்ளே உள்ள சக்தி. அதை தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். எப்படி தொடங்குவது? கோபம் வந்தால் 10 வினாடிகள் காத்திருக்கவும். ஆழ்ந்த மூச்சை எடுக்கவும். இந்த பதில் எனக்கு சரியானதா என்று சிந்தியுங்கள். ஒவ்வொரு காலை 5 நிமிடம் தியானம் செய்யுங்கள். உங்களுடன் ஒப்பந்தம் செய்யுங்கள். என் அமைதியை மற்றவர்கள் மூலம் இழக்க வேண்டாம். அமைதியின் பழக்கம் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பரிமாணம் அளிக்கும். அது புயல்களின் நடுவிலும் உங்களை நிலைத்து நிறுத்தும் சக்தியை கொடுக்கும். ஏனென்றால் அமைதியை கையாளக்கூடிய மனிதன் உலகின் எந்த போரையும் வெல்ல முடியும். நண்பர்களே, இதுதான் அந்த 7 பழக்க வழக்கங்கள். இல்லை என்ற சொல்லை கற்றுக்கொள்ளுதல், நேரத்தை நிர்வகித்தல், காலை விரைவில் எழுந்தல், ஒவ்வொரு நாளும் வாசித்தல், தனக்காகச் சில நேரம் செலவிடுதல், நெகட்டிவ் மனதுடையவர்களிலிருந்து தூரமாக இருக்குதல், நன்றியை காட்டுதல். இவை வெறும் பழக்கங்கள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையின் தோட்டத்தை பசுமையாக்கக்கூடிய விதைகள். ஒவ்வொரு பழக்கத்தின் பின்னும் ஒரு கதை உள்ளது. ஒவ்வொரு மாற்றத்தின் பின்னும் ஒரு போராட்டம் உள்ளது. ஆனால் நம்புங்கள், நீங்கள் இவற்றில் ஒரு பழக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கினால் உங்கள் உலகம் மாறத் தொடங்கும். மாற்றத்தின் தொடக்கம் எப்போதும் சிறிய ஒரு படியிலிருந்துதான் தொடங்குகிறது. புத்தர் கூறினார், 1000 மைல்கள் பயணமும் ஒரு படியிலிருந்துதான் துவங்கும். ஆகையால் இன்று, இப்பொழுது அந்த முதல் படியெடுங்கள். உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் கனவுகளுக்காக, நீங்கள் ஆக விரும்பும் அந்த மனிதருக்காக. உங்களிடம் நேரம் உள்ளது, சக்தி உள்ளது, மற்றும் மிக முக்கியமாக உங்களுக்காக நீங்களே இருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் எப்போதும் விரும்பிய நிறங்களை போடுங்கள். மற்றும் நினைவில் வைக்கவும், நீங்கள் தனியாக இல்லை. இந்த பயணத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். ஆகவே இன்று, இப்பொழுது தொடங்குங்கள். நீங்கள் தயாரா? ஒரு சிறிய கதை. நாம் ஏன் ஒரு நல்ல மனிதராக இருக்கக்கூடாது? நாம் மிகவும் நல்ல மனிதராக இருப்பதுதான் நமக்காக தீங்கு செய்யும். ஒரு மனிதன் எவ்வளவு நல்லவனாக மாறுகிறானோ அதே அளவுக்கு அவன் துயரத்தில் இருக்கிறான். இது ஏன் என்று புரிந்து கொள்ள இன்று ஒரு புத்தரின் கதை பகிரப் போகிறேன். இதை கேட்டபின் நாம் ஏன் ஒரு நல்ல மனிதராக இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். வனங்களால் சூழப்பட்ட ஒரு கிராமத்தில் சபல் என்ற இளம் இளைஞன் வாழ்ந்தான். சபல் தனது நல்லொழுக்கம் மற்றும் நேர்மையின் காரணமாக மிகவும் கடுமையாக போராடி வந்தான். ஒரு நாள் சபல் ஒரு புத்த குருவை சந்தித்து கூறினான், குருவே, நான் மிகவும் நேர்மையான மற்றும் நல்ல மனிதன். எனது நேர்மை மற்றும் நெறிமுறைகளை நீங்கள் இதுவரை யாரிடமும் கண்டிருக்க மாட்டீர்கள். நான் எப்போதும் அனைவருக்கும் உதவ முயற்சிக்கிறேன். அனைவரையும் மகிழச் செய்ய முயற்சிக்கிறேன். ஆனால் அனைவரும் என்னிடம் தவறாக நடந்து கொள்கின்றனர். என்னை குறைக்கிறார்கள். யாரும் என்னை மதிக்கவில்லை. என் வீட்டாரும் என்னை மதிக்கவில்லை. என் சகோதரர்களுடன் ஒப்பிடும்போது நான் அதிகம் உழைக்கிறேன். பெற்றோரின் ஆலோசனைகளையும் கேட்கிறேன். வீட்டினரை மகிழச் செய்ய முயற்சிக்கிறேன். ஆனால் எனது உணர்வுகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஏன் எனக்கு மட்டும் இதுபோல் நடக்கிறது? சபலின் முழு பேச்சை கவனமாக கேட்ட பிறகு குரு பதிலளித்தார். யார் சொன்னது நீ நேர்மையான நல்ல மனிதன் என்று? உண்மையில் நீ நல்லவனாக தோற்றமளிக்கிறாய். இதைக் கேட்டு சபல் சற்றே வருத்தமடைந்தான். ஆனால் குருவின் கருத்தை கவனமாக கேட்டான். குரு கேட்டார், நீ ஏன் அனைவருக்கும் உதவ முயற்சிக்கிறாய்? ஏன் அனைவரையும் மகிழச் செய்ய நினைக்கிறாய்? சபல் பதிலளித்தான், குருவே, நான் அனைவருக்கும் உதவுவது அவர்களும் என்னை மகிழச் செய்வார்கள் என நம்புகிறேன். எனது மதிப்பையும் எனது உணர்வுகளையும் அவர்கள் புரிந்து என்னை நல்லவனாக கருதுவர். குரு சொன்னார்,
இதுதான் உன் பிரச்சினை. நீ மற்றவர்களை மகிழச் செய்ய முயற்சிக்கிறாய், ஆனால் அதை மற்றவர்கள் உனக்காக மகிழ்வார்கள் என்று எதிர்பார்க்கிறாய். நீ உன் மகிழ்ச்சியை மற்றவர்களிடத்தில் தேடி வருகிறாய். உண்மை வித்தியாசமாக செயல்படாத ஒருவரை யாரும் கவனிக்க மாட்டார்கள். அதனால் நீ சில பழக்கங்களை பின்பற்ற வேண்டும். 1. நல்லவனாக தோற்றமளிக்கிறவர்கள் மற்றவர்களின் கவனத்தை பெற ஏங்குகிறார்கள். அவர்களின் உதவிகள் பலமுறை அவசியமில்லாதவர்களுக்கு கூட வழங்கப்படுகிறது. 2. அவர்கள் புகழுக்காகவே உதவுகின்றனர். அவர்களுக்கு எதிர்வினை திருப்தியளிக்கவில்லை என்றால் அவர்கள் குண்டுகளை உண்டாக்குகிறார்கள். 3. அவர்கள் தங்கள் குறைகளை மற்றவர்களிடமிருந்து மறைக்க முயற்சிக்கிறார்கள். குறைகள் வெளிப்படுகிறதா என அச்சமடைகிறார்கள். 4. நல்லவனாக தோற்றமளிக்கிறவர்கள் தங்கள் தேவைகளை, முக்கியத்துவத்தை கவனிக்க பயப்படுகிறார்கள். 5. அவர்கள் தங்களை சுற்றிலுள்ள அனைவரையும் மகிழச் செய்ய வேண்டும் என நினைக்கிறார்கள். 6. அனைவருக்கும் பிடிக்க வேண்டும், அனைவராலும் விரும்பப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குறிப்பாக நல்லவனாக தோற்றமளிக்கும் மனிதன் உண்மையில் தோன்றுவது போல இல்லாமல் உள்மனதில் பல குறைகளை கொண்டிருப்பான். உதாரணமாக, நல்லவனாக தோன்றுவோர் பெரும்பாலான நேரங்களில் மறைமுகமாக இருக்கிறார்கள். தேவையான தகவல்களை மறைக்கிறார்கள். உதவி எதிர்பார்ப்பிற்காக மட்டுமே செய்கிறார்கள். எதிர்பார்ப்பு பூர்த்தி இல்லாவிட்டால் கெட்ட உணர்வுகளை வளர்க்கிறார்கள். முக்கியமான நேரங்களில் இல்லை என சொல்ல முடியாமல் தங்கள் கடமைகளை தவிர்க்கிறார்கள். நீ ஒரு நல்லவனாக அல்லது அனைவரின் பார்வையில் நல்லவனாக முயற்சிப்பதை விட ஒரு நல்ல சிந்தனையுள்ள மனிதராக முயற்சிக்க வேண்டும். அது என்னவென்றால், நீ விரும்பும் வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களது தேவைகள் மற்றும் விருப்பங்களை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். முதலில் தன்னையும் குடும்பத்தையும் முன்னிறுத்துவான். அவன் உதவி செய்யும் முன் தன்னை தக்கவாறு வைத்திருப்பான். அவன் அவசியமற்ற எதிர்பார்ப்புகளை அனுமதிக்க மாட்டான். 2. அவனால் எல்லா மனிதர்களையும் மகிழச் செய்ய முடியாது என்பதை அறிவான். அவனுக்கு முக்கியமானவர்கள் மட்டுமே கவனத்தை பெறுவார்கள். 3. அவன் தனது வாழ்க்கையை தன் விருப்பப்படி வாழ முயற்சிப்பான். மற்றவர்களை மகிழச் செய்யும் பொறுப்பை விட்டு தன்னை மகிழ்ச்சியோடு வைத்திருப்பான். குரு கேட்டார், நீ உன் வாழ்க்கையில் திருப்தியுள்ளவன் என்பதை அறிய விரும்புகிறாயா? 2 கேள்விகளை உன் மனதில் கேள். 1. நான் எனது விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கையை உருவாக்குகிறேனா? 2. இல்லையெனில் ஏன் உருவாக்கவில்லை? நீங்கள் உண்மையில் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது எனில் அது மற்றவர்களின் பார்வையை மகிழச் செய்யும் முயற்சியால் ஆகும். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் நேர்மையான மனிதராக அல்ல, சிந்தனையுள்ள மனிதராக முயற்சிக்கவும். சபல் இதை உணர்ந்தான் மற்றும் குருவுக்கு நன்றி கூறி புதிய மனப்பாங்குடன் பயணத்தை தொடர்ந்தான். அடுத்ததாக, மனதை வெறுமை செய்ய கற்றுக்கொள். இது ஒரு ஊக்கமளிக்கும் கதை. பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் நாம் எங்கள் எண்ணங்கள் மற்றும் கவலைகளில் இந்த மாதிரி நழுவி விடுகிறோம். அதனால் மனது ஒருபோதும் அமைதியாக இருக்காது. நமது கவனம் பெரும்பாலும் கடந்த தவறுகள் அல்லது எதிர்கால கவலைகளில் இருக்கும். இப்படியான நிலையில் சில எண்ணங்கள் நமது மனதை சோர்வடையச் செய்து மனச்சாந்தியை அனுபவிக்காமல் வைக்கின்றன. இந்த கதையின் மூலம் நமக்கு எப்படி நமது எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனச்சாந்தியை பெறலாம் என கற்றுக்கொள்ளலாம். ஒரு கிராமத்தில் வாழ்ந்த சபல் என்ற இளைஞன் அவனுடைய மனத்தில் எப்போதும் நகர்மான எண்ணங்கள் சுழற்சி போல் திரியும் என்பதால் மிகவும் கவலைப்பட்டான். அவன் மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது. கடைசி காலத்தை நினைத்து கவலைப்படுவான். ஏன் நான் இதை அப்படி செய்தேன்? அதை வேறு விதமாகச் செய்திருந்தால் எப்படி இருக்கும்? எதிர்காலத்தை பற்றி பயப்படுவான். எனது முயற்சிகள் தோல்வியடையுமா? நான் தவறு செய்வேனா? மற்றவர்கள் என்னை குறை கூறுவார்களா? இவ்வாறான எண்ணங்கள் அவன் மனதில் நிரந்தரமாகச் சுழற்சியாக இருந்தன. சபல் எப்போதும் இந்த எண்ணங்களில் அடிமையாய் உள்ளிருந்து பயப்படுவான். ஒருநாள் சபலின் ஒரு நண்பர் அவனை பரிந்துரைத்தான். பக்கத்து காடுகளில் ஒரு புத்த குரு வசிக்கிறார். அவரைச் சென்று சந்தித்து பாரு, அவர் உன் மனச்சோர்வுக்கு தீர்வை கொடுப்பார் என்றான். சபல் குருவிடம் சென்று எல்லா பிரச்சனைகளையும் பகிர்ந்தான். குரு கவனமாக அவன் அனைத்தையும் கேட்டார். மகனே, நீ என்ன அறிய விரும்புகிறாய் என்று கேட்டார். சபல் பதிலளித்தான். குருவே, நான் என் மனதை வெறுமை செய்ய விரும்புகிறேன். நான் எப்படி மனதை வெறுமை செய்யலாம் என்பதை தெரிய விரும்புகிறேன். குரு சொன்னார், மனதை வெறுமை செய்வது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல. இது ஒரு நீண்ட செயல்முறை. இதற்காக நீ தயாராக இருக்கிறாயா?
சபல் உறுதியாக சொன்னான், ஆம் குருவே, நான் எந்த அளவுக்கு பெரிய செயல்முறையையும் கடக்கத் தயார். சரி, சொல்கிறேன், கவனமாக கேளு. 1. எப்போதும் உன்னை தாழ்த்தும், முன்னேற்றமற்ற, இலக்கில்லாத மற்றும் மரியாதையற்ற மனிதர்களுடன் சேராமல் இரு. சிலர் பணம் மற்றும் பதவியில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் மற்றவர்களை நன்றாக மதிக்க மாட்டார்கள். சில நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் நம்மை சிறியவர் போல உணரச் செய்கிறார்கள், நமது முன்னேற்றத்தை தடுத்து விடுகிறார்கள். இவ்வாறானவர்களிடமிருந்து தூரமாக இருங்கள், இல்லையெனில் உங்கள் மனதில் தாழ்வான எண்ணங்கள் உருவாகும். 2. மிக குறைந்த மற்றும் தேர்ந்த நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். அவர்கள் உங்களிடம் மதிப்பும் புரிதலும் உதவும் மனமும் கொண்டிருப்பார்கள். நீங்கள் அதிகமான நேரத்தை அந்த 5 நபர்களுடன் கழிப்பீர்கள். நீங்கள் அவர்களோடு ஒரே மாதிரியாக மாறுவீர்கள். 3. தற்போதைய நேரத்தில் வாழுங்கள். நடந்தது மாற்ற முடியாது, ஆனால் நடப்பதை மாற்றலாம். இன்றைய செயல்களில் கவனம் செலுத்துங்கள். 4. ஆரோக்கியமான மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு சாப்பிடுங்கள். ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனம். உடல் பலவீனமானால் மனத்திலும் நகர்மான எண்ணங்கள் உருவாகும். 5. தன்னுடைய ஒற்றை நேரத்தை தன்னுடன் செலவிடுங்கள். மனதில் வரும் எண்ணங்களை கவனியுங்கள். நீண்ட நேரம் நம்முடன் இருக்கும்போது நீங்கள் உங்கள் எண்ணங்களை அடையாளம் காண ஆரம்பிப்பீர்கள். மனச்சோர்வு குறையும். அதிக அமைதியானவர் மனதில் தெளிவு அதிகரிக்கும். 6. புதிய இடங்களை பாருங்கள். நீண்ட பயணம் 100 புத்தகங்களுக்கு மேலான அறிவை தரும். புதிய இடங்களுக்கு செல்லும்போது மனம் புதியதாக உணர்கிறது. இயற்கையின் அழகையும் இயற்கையின் ஒளிகளையும் கவனியுங்கள். சபல் குருவின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி பூரணமாக மனத்தை வெறுமை செய்து அமைதியாக வாழத் தொடங்கினான். நமது மனத்தை வெறுமை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் தற்போதைய தருணத்தில் மனச்சாந்தியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, சபலின் கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்கிறது. மனதை வெறுமை செய்ய கற்றுக்கொள், நமது எண்ணங்களை கட்டுப்படுத்து, தற்போதைய தருணத்தில் வாழ கற்றுக்கொள். வாழ்க்கை எப்போதும் சிக்கல்களையும் கவலையும் தரும். ஆனால் நம் மனதை நாமே கையாண்டால் அந்த சிக்கல்கள் நம்மை சோர்வடைய விடாது. நண்பர்களே, நினைவில் வையுங்கள், நம் மனம் நம் நலம், நம் சக்தி, நம் அமைதி என்ற எல்லா விசைகளையும் தாங்கும் இடம். அதை நாமே நிரப்பினால் நமது வாழ்க்கை தெளிவாகவும் அமைதியாகவும் சாந்தியோடு நிறைந்ததாகவும் இருக்கும். இது தொடக்கம் மட்டுமே. இதை தினமும் பயிற்சி செய்தால் நாளை உங்கள் மனம் சீராகவும் மனச்சாந்தியுடன் நிரம்பியதாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரும் எல்லா சோதனைகளையும் மனநிலை பராமரிப்பதன் மூலம் சமாளிக்க முடியும். ஆதலால் நண்பர்களே, மனதை வெறுமை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மனச்சாந்தியுடன் வாழுங்கள். உங்கள் மனதின் சக்தியை உணருங்கள். வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கவும் உங்களுக்கே தனிப்பட்ட சந்தோஷத்தை தரவும் இதுதான் வழி. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யவும், மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். என்னுடைய இதே போல ஒரு நல்ல தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.